உங்களுக்கு உங்க அப்பாவ ரொம்ப பிடிக்குமா? அப்ப இந்த பதிவு உங்களுக்கான பதிவு தாங்க. இங்க ஒரு கணவன், மனைவி இருக்காங்க. அந்த மனைவி கர்ப்பமா இருக்காங்க. அப்போ அந்த மனைவி அவங்களோட கணவன்கிட்ட கேட்காங்க, "ஆ நீங்க என்ன குழந்தைய எதிர்பார்க்குறீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. ஆண் குழந்தையா? பெண் குழந்தையா? அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த கணவன் சொல்றாங்க, "நமக்கு ஒரு பையன் பிறந்தா, நான் அவனுக்கு கணிதம்லாம் கற்றுக் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாம, நான் அவன் விரும்பும் விளையாட்டுக்களை எல்லாம் கற்பிப்பேன். பொழுதுபோக்காக இசைய கூட கற்றுக் கொடுப்பேன்." அப்படின்னு அந்த அப்பா வந்து ரொம்ப பெருமிதமா பேசுறாரு. அப்போ மனைவி சொல்றாங்க, "ஆஹாஹா! அதுவே ஒரு பெண் குழந்தையா இருந்தா என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த கணவன் சொல்றாரு, "நமக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தால், நான் அவளுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்ல. ஏன்னா, அவள் தான் எனக்கு எல்லா விஷயங்களையும் கற்றுத் தருவாள். எப்படி உடை உடுத்த வேண்டும், எப்படி பேசக்கூடாது, இதெல்லாம் மீண்டும் ஒரு முறை அவளிடம் நான் கற்பேன். அவளும் எனக்கு கற்பிப்பாள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், அவள் என் 2வது அம்மாவாக இருப்பாள். நான் சிறப்பாக எதுவும் செய்யாவிட்டாலும், அவள் என்னை அவளுடைய ஹீரோவாக நினைப்பாள். நான் எப்போதெல்லாம் மறுப்பு சொல்வேன் என்று புரிந்து கொள்வாள். அவள் எப்போதும் தன் கணவனை என்னுடன் ஒப்பிட்டு பேசுவாள். எவ்வளவு வயதானாலும் அவளை என் குழந்தை போல் நடத்த வேண்டும் என்று அவள் எதிர்பார்ப்பாள்." அப்ப மனைவி கேட்குறாங்க, "அப்படின்னா உங்க மக அதையெல்லாம் செய்வாளா? ஆனா உங்க மகன் செய்ய மாட்டானா? என்ன சொல்றீங்க நீங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதுக்கு அந்த கணவன் சொல்றாங்க, "இல்ல, இல்ல. அவரும் அதை செய்தாலும் செய்வார். ஆனாலும் அதையெல்லாம் செய்ய கற்றுக்கொள்வார். ஆனால் மகள்கள் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டே பிறக்கிறார்கள். ஒரு மகளுக்கு தந்தையாக இருப்பது எந்த ஆணுக்கும் பெருமைதான்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த மனைவி கேட்குறாங்க, "ஆனா அவ எப்போதும் நம்ம கூட இருக்க மாட்டாளே! பெண் குழந்தை பிறந்தா" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த கணவன் சொல்றாரு, "உண்மதான். ஆனா நாம அவளுடன் அவள் இதயத்தில் என்னைக்குமே இருந்துட்டே தான் இருப்போம். அதனால அவள் நம்மை விட்டு பிரிந்து எங்கு சென்றாலும் அது பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தாது. மகள்கள் எல்லாம் தேவதைகள். நிபந்தனையற்ற அன்பு மற்றும் அக்கறையுடன் பிறந்தவர்கள். என்னைக்குமே மகள்களுடன் ஆசீர்வதிக்கப்பட்ட அனைத்து அதிர்ஷ்டமான தந்தைகளுக்கும் இந்த ஒரு பதிவு சமர்ப்பணம். வாழ்த்துக்கள் தந்தைகளே!" அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த ஒரு பதிவ நான் சமூக வலைதளத்தில பார்த்தேன். பார்த்தோனே எனக்கு இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி மகள்கள ரொம்ப பெருமையா நினைக்கக்கூடிய அப்பாவா நீங்க இருந்தீங்கன்னா, இந்த பதிவு உங்களுக்கான பதிவு தான். உங்களுக்கு நீங்களே ஒரு சபாஷ போட்டுக்கோங்க. அப்படி இல்லாம என்னோட அப்பாவும் இப்படிதான், இந்த மாதிரிலாம் என்ன கேர் பண்ணுவாரு, என்ன செம்மையா அன்பா பார்த்துப்பாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுட்டு மறக்காம இந்த பதிவ உங்க அப்பாவுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சூப்பரான வீடியோக்கெல்லாம் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சைட்ல இருக்கிற பெல் பட்டன கிளிக் பண்ணிடுங்க.